மாலதி, எனக்கு இது தேவைதாம்மா. என் புள்ளைய கூட மாமனார் மாமியார் கிட்ட விட்டுட்டு இங்க நீ தனியா கஷ்டப்படுறேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா நீ உன் புது மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவியோ? அப்படி இல்லடி, சொல்றத கேளு. இத பாருமா, இனிமே எனக்கும் இந்த வீட்டுக்கும் எதுவுமே இல்ல. என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து ஆயிரமா சம்பாதிக்கிறாரு. உன் வீட்டுல வந்து உன் மருமகளை குளிப்பாட்டிட்டு தான் வாழணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அக்கா, என்னக்கா நீயும் சேர்ந்து பேசிட்டு இருக்க? வேண்டாம்ப்பா. நாளைக்கே நீயும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன அசிங்கப்படுத்துவ. நீயும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு சந்தோஷமா இரு. இல்ல மாலதி, மா, எப்ப அவ என்ன உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது நீ வாய் மூடிட்டு சும்மா இருந்தியோ அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணுமா? என்ன இருந்தாலும் எனக்கு என் வீடுதான். இல்லடி, சொல்றத கேளுடி. பொழுது விடிஞ்சதுல இருந்து இந்த வீட்டுல பண்ணைக்கு வேலை செய்யற மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன்ல, அதுக்கு இந்த கூலி தேவைதான் இல்ல? இனிமே உன் மருமகளை எல்லா வேலையும் செய்வா. அட்டனை கால் போட்டுட்டு உட்காந்து சாப்பிடு. நான் வரேன். ஏய் மாலதி, மாலதி, ஏய் மாலதி, மாலதி, சொன்னா கேளுடி. என்னம்மா இது? அக்கா ஏமா இப்படி பண்ணுது? அவளை விடுறா, அவ நம்ம வீட்டு பொண்ணு, எப்படியும் சரி பண்ணிக்கலாம். நீ முதல்ல நித்யாவை போய் சமாதானப்படுத்து. அவளெல்லாம் நான் எங்க சமாதானம் பண்றது? பேசிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு போனை கட் பண்ணிட்டா. என்னடா நீ இன்னும் சின்ன பையனாவே இருக்க? இங்க பாரு, இனிமே இந்த குடும்பத்துக்கு தலைவன் நீதான். எப்பவும் இருந்த மாதிரி இனிமே நீ இருக்க முடியாது. உன்னை நீ மாத்திக்கணும்டா. இங்க பாரு, உங்க அக்கா சொன்னதை பத்தி நீ நித்யா கிட்ட சொல்லிருக்க கூடாது. அதே மாதிரி நித்யா உனக்கு போன் பண்ணத நீ எங்க கிட்ட சொல்லிருக்க கூடாது. என்னம்மா நடந்தது தானே சொன்னேன், தப்பா எதுவும் இல்லையே. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிடா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாராவது உன் பேரை கேட்டா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுதான்டா சொல்லணும். இங்க பாருப்பா, எந்த காரணத்துக்காகவும் நீ தனி கொடுத்தனால போயிடக்கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனையில உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியே மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. இனிமேலாவது கடைசி வரைக்கும் நான் என் பிள்ளையோட சேர்ந்து இருக்கணும். அதை தவிர உன்கிட்ட நான் வேற எதையுமே கேட்கலப்பா. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாப்பா. சொல்லுங்கம்மா. என்னதான் இருந்தாலும் நடராஜன் நம்ம புள்ள. செத்து போன பையன் குடும்பத்துக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணலனா நடராஜ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன் போச்சுன்னா நமக்கு தானே பாசிங்கம். எது நம்ம வீட்டு பிள்ளையா? இங்க பாருங்க, பெரிய மனுஷியா லட்சணமா ஆக்கி போறத தின்னுட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனா இருங்க, இல்லன்னா உங்க பெரிய மருமக வீட்டுக்கு போயிடுங்க. இங்க உட்கார்ந்து தேவையில்லாத நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். என்னடா பேசுறா இவ? உன் அண்ணி குணத்தை பத்தி யாருக்கும் தெரியாதா என்ன? இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததானே அந்த பிள்ளைகளுக்கு பணம் காசுன்னு கொடுத்து உதவி பண்ண. எப்பா ஐயா, கையோட கையா இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிடப்பா. இல்லைன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே வீணா போயிடும். நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புத்தி கிட்ட கெட்டு போச்சா உங்களுக்கு? தீ வச்சதே என் புருஷன் தான் சொல்லிட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல அவ பிள்ளைக்கு நாங்க பணம் கொடுத்து கூட்டிட்டு வரணுமா? ஏ, காலங்காலமா அவ இப்படி தாண்டி பேசிட்டு இருக்கா. அதுக்காக காலம் பூராவும் பேச்சு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களால முடியாது. நீ கொஞ்சம் அமைதியா இருடி. எப்ப பார்த்தாலும் பத்திரகாளி மாதிரியே ஆடிட்டு இருக்க. அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமும் இந்த விஷயத்துல விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இந்த வீட்ல இருந்து 7 மணி சைஸ்க்கு அந்த சுந்தரி வீட்டுக்கு ஒரு பொருள் போச்சு, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என் மகள் எனக்கு இல்லாம பண்ணிட்டா, என் புருஷனையும் தீ வச்சுட்டாருன்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் அவ புதுசா திட்டம் போட்டு எங்களை ஏதாவது பண்றதுக்குள்ள நானும் என் பிள்ளையும் இந்த வீட்டு விட்டு போயிடுறோம். ஏய், நல்ல குடும்பத்துக்கார பொம்பளை பேசுற பேச்சா இது? அப்படி சொல்லுங்கங்கற. உங்க மூத்த மருமக அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லதான். என்னடா இவ அடாபடித்தனமா பேசிட்டு இருக்க? நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க? அவ சொல்றதும் உண்மைதானம்மா? அவளும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துட்டு இருப்பா? அவங்களால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அப்படி இருந்தோம் நான் நம்ம அண்ணன் பிள்ளைங்கன்னு சொல்லி லட்சமா பணத்தை தூக்கி கொடுத்துருக்கமா? அப்பெல்லாம் கூட இவ புலம்புவா. இவன் நினைச்சிருந்தா அப்பவே பணத்தை கொடுக்க விடாம பண்ணிருக்கலாம். ஆனா அவ பண்ணலையே. எவ்வளவுதான் கொடுத்து உதவினாலும் அவங்களுக்கு நன்றின்ற உணர்வு இல்லவே இல்லமா.
இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது. தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. என்ன போய் தீ வச்சான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஏப்பா துரை, ஒருவேளை அந்த மூர்த்தி பையன் ஆர்டர் எடுக்கிறேன்னு சொல்லி அவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ? ஏம்மா, ஏன் அண்ணி குடும்பத்தோட சேர்ந்து உங்க புத்தி இப்படி ஆயிப்போச்சா? அது ஏதோ ஆக்சிடென்ட்டா நெருப்பு பத்திக்கிச்சு. அவங்களுக்கு தான் எது நடந்தாலும் பழி போடுறதுக்கு நான் ஒருத்தன் கிடைச்சிருக்கனே. அது ஆக்சிடென்டா எரிஞ்சு போச்சுன்னா ஒண்ணு இல்லப்பா. ஆனா எவனாவது பத்த வச்சு எரிய விட்டுருந்தான்னா, பெரிய மனுஷி என் வாயால சொல்றேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். கெட்டு சீரழிஞ்சு நாசமா போயிடுவான். இதெல்லாம் எவனாவது செஞ்சிருந்தா செஞ்சவன் கை கட்ட முளைச்சி அவனை பாம்பு புடுங்குதா இல்லையான்னு பாரு. அம்மா, ஏமா சும்மா புலம்புறீங்க? அந்த மாதிரிலாம் நடந்திருந்தா நான் சும்மா விட்டுருவேனா? அப்படியே அந்த கேடு கட்டவனை நடு ரோட்ல தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு நானே போலீஸ்ல ஒப்படைச்சிருக்க மாட்டேன். ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? உங்க அம்மா தான் வயசான காலத்துல புத்தி கட்டு போய் பேசுறாங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு? அவன் என்ன பெருசு அரண்மனையா கட்டி வச்சிருந்தான் போட்டி பராமையில தீ வைக்கிறதுக்கு? எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு போய் வேலையை பாருங்க போங்க. அம்மா, அவங்க என் மேல என்னென்னமோ பழியெல்லாம் போட்டாங்க. எல்லாத்தையும் நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா நான் தீ வச்சேன்னு சொன்னதை மட்டும் என்னால ஜீர்ணிக்கவே முடியலம்மா. நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கேம்மா. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சல்லி காசு தரணும்னா கூட என் மனசாட்சியை இடம் கொடுக்காதுமா. இன்னொரு தடவை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியோ பணம் கேட்டோ என் மனசை நோக்கடிச்சிடாதீங்க. அம்மா, வாமா மலதி. என்ன இன்னும் கோபம் தீரலையாக்கும்? நான் கோவப்பட்டு என்ன நடக்க போகுது? இந்த வீட்டுல தான் மருமக ஆட்சி நடக்குது. ஏய், அவ சின்ன பொண்ணுடி. உன் அளவுக்கு அவளுக்கு விவரம் பத்துமா? கல்யாணம் பண்றதுக்கு விவரம் பத்துது. ஏதாவது நல்லது சொன்னா எழுத்து பேச தெரியுது. இதுக்கெல்லாம் மட்டும் விவரம் பத்தலையா? ஏய், நீ முதல்ல உட்காரு. ஏய், இவளுக்கு இடியாப்பம் பால் செஞ்சு வச்சிருக்க, போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாடி. ஏன் என் வீட்டுல சோத்துக்கு இல்லையா? என்னடி எதுக்கு எடுத்தாலும் இப்படி சிடுசிடுன்னு பேசுற? அக்கா, நீ பண்றது ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க சண்டை போடுற மாதிரியே இருக்கு. ஆமாண்டி, நீ ஒருத்தி தான் இந்த வீட்டுல என் கூட சண்டை போடாம இருந்த. இப்ப நீயும் சண்டைக்கு வந்துட்டியா? மாலதி, உன் அளவுக்கு அவகிட்ட உரிமை எடுத்து பேச முடியுமா, திட்ட முடியுமா சொல்லு? நீ ஏன் பொண்ணு, நான் உன்னை என்ன சொன்னாலும் அது தப்பாகாது. ஆனா அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. நான் அவளை சொல்ல முடியுமாமா? இத கூட நீ புரிஞ்சுக்கலன்னா எப்படி? மா, நான் மட்டும் என்ன, அவ வேண்டாம் வீட்டுல இருக்க கூடாது பிடிக்கல நான் சொல்றேன். எதுலயுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா குடும்பம் தான் வீணா போகும். அதுக்காக தான் சொல்றது. எனக்கும் புரியுதுடி. கொஞ்ச நாள் ஆனா அவளே புரிஞ்சுக்க போறா. அது வரைக்கும் நாம தான் அவளுக்கு பக்குவமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லணும். மா, எனக்கும் புரியுதுமா. நானும் அவகிட்ட சண்டைக்கு போறேன். அவ தான் என்ன சண்டைக்காரி மாதிரியே பாக்குறாம்மா. இங்க இருந்து நான் சண்டை போட்டு போயிட்டேன் சரி. ஆனா ராத்திரி பூரா தூக்கமே இல்ல தெரியுமா? ஐயோ, நம்ம தம்பி பொண்டாட்டிக்கு கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சே. ஆனா இன்னும் வெறும் மஞ்ச கைத்தோட இருக்காளே. அவளுக்கு ஒரு தாலி பெருக்கி போடணும்னு ராத்திரி பூரா தூக்கமே இல்ல தெரியுமா உனக்கு? காலையில எந்திரிச்சு போய் நங்கநல்லூர் ஜோசர் கிட்ட நாள் குறிச்சிட்டு வந்தேன். போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ராஜி வந்து நிக்கிறா. நான் கூட இதை யோசிக்காம விட்டேனேடி. இப்பயாவது புரிஞ்சுக்கோமா, நான் பேசுறதெல்லாம் அவங்க 2 பேர் மேல இருக்கிற அக்கறையில தான். என்னடா, என்னாச்சு? ஒண்ணுலமா பென்ட்ரைவ் மறந்துட்டு போயிட்டேன், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். வரேங்கா. டேய், இங்க வா. எப்ப பார்த்தாலும் காலைல சக்கரத்தை கட்டிக்கிட்டு. இந்தா, நங்கநல்லூர் ஜோசர் கிட்ட போய் நாள் குறிச்சிட்டு வந்தேன். எதுக்கு? உன் பொண்டாட்டி இப்படி மஞ்ச கைத்தோட சுத்துறது நல்லாவா இருக்கு? அதான் தாலி பிரிச்சு கோக்கலான்னு நாள் குறிச்சிட்டு வந்தேன். வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நீங்க 2 பேரும் லீவ் போட்டுருங்க. சரிக்கா.
எது வந்தாலும் நீ பார்த்து பண்ணு. சரிம்மா, நான் கிளம்புறேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி பாபு. என்னம்மா உன் மருமக இன்னும் வேலையை முடிச்சிட்டு வரலையா? இப்ப வர நேரம் தாண்டி. சரி, வந்தானா நீயே அவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிடு. நான் சொன்னேன்னா அதுக்கு வேற ஏதாவது கோச்சுக்கு போறா. ஏய், நீ தானே இந்த ஏற்பாடு பண்ணிருக்க. நீயே அவகிட்ட வந்த உடனே சொல்லிடு. அப்பதான் நீ அவ மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கன்னு அவளுக்கு புரியும். வேணாம் வேணாம், நான் அவ மேல உண்மையிலே அக்கறை வச்சிருக்க போய் தான் இதெல்லாம் பண்றேன். அதை அவ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இல்ல. பாத்தியம்மா உன் மருமகள வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவ வந்திருக்காளே, மனசுல இருந்து கூட வேணாம், வெறும் பேச்சுக்காவது என்னன்னு கேட்கலாம்ல. ஏதோ புழுவை பாக்குற மாதிரி பாத்துட்டு போறா பாரு. ஏய், என்ன என்னடி பண்ண சொல்ற? மத்தள மாதிரி மாட்டிக்கிட்டு நான் தாண்டி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நித்யா, ஒரு நிமிஷம்மா. உனக்கு தாலி பெருக்கி போடலான்னு இருக்கோம். சரி. தாலி பெருக்கி போடுறதுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. என்னம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ல. சரி, தெரிஞ்சுக்கிறேன். பாபுட்ட கூட சொல்லியாச்சுமா. ம், புதன்கிழமை நல்ல நாளா? சரி. அன்னைக்கு 2 பேரும் லீவு போட்டுருங்கம்மா. ம், என்னம்மா நீ? இது உனக்காக வைக்கிற விசேஷம். இப்படி பதில் சொன்னா எப்படிமா? நான் தப்பா எதுவும் சொல்லலையே, சரின்னு தானே சொன்னேன். இப்படி பேசினா என்னம்மா அர்த்தம்? என்ன என்ன பண்ண சொல்றீங்க அதை சொல்லுங்க. நான் என்ன சொன்னாலும் தப்புன்றீங்க, அதனாலதான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரிங்கிற. அதுவும் தப்புங்கிறீங்க. அப்படி இல்லம்மா, ஒரு குடும்பத்துல இப்படி விலகலா இருக்க கூடாதுமா. இங்க பாருங்க, இந்த வீட்ல என்னோட ஒப்பீனியனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. சரி, வேற எப்படி பேசணும்னு சொல்லுங்க, அப்படியே நான் பேசுறேன். இத பாருமா, நான் உன்னோட அத்தை. உன்கிட்ட நான் அனுசரணையா தானே பேசுறேன். அனுசரணையா பேசணும், அவ்வளவுதானே? சரி, இனிமே நான் அப்படியே பேசுறேன். என்ன நித்யா, ஒரு பெரிய மனுஷி இவ்வளோ நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ என்னமோ நக்கல் பண்ற மாதிரியே பேசுற. நான் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னு இப்ப புரியுதா அத்தை? இதென்ன பேச்சுது? வச்சா குடுமி செரச்சா மொட்டைங்கிற மாதிரி. நான் உங்ககிட்ட பேசல. பிடிச்சவங்க கிட்ட பேசி பிடிக்காதவங்க கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு இது ஒன்றும் ஹாஸ்டல் கிடையாதுமா, குடும்பம். முன்ன பின்னதான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். நீங்க சொல்ற நியாயம் எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்கும். ஏன்னா நீங்க ரூல் பண்ற இடத்துல இருக்கீங்க, நான் அடிமை மாதிரி இருக்கேனே. ஆமா, நீ இப்ப என்ன ராப்பகலா வேலை செஞ்சு கலைச்சிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு சின்ன துரும்பையாவது இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் எடுத்து வச்சிருப்பியா? மத்த மாமியார் மாதிரியா எங்க அம்மா உன்னை என்ன வேலை செய்ய சொல்லி டார்ச்சரை பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு மாமனார் மாமியாரால எந்த டார்ச்சரும் இல்ல. எனக்கு பிரச்சனை எல்லாம் நீங்க மட்டும்தான். பாத்தியம்மா என்ன சொல்றான்னு? நான் அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இத பாரு நித்யா, தாலி பெருக்கி போடணும்னு கூட இவதாம்மா சொன்னா. ஆமா, என் கூட சண்டை வளர்க்கறதுக்கு ஏதாவது காரணம் வேணும்ல. உனக்கு போய் நல்லது பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? உங்களால எனக்கு எப்பவுமே நல்லது பண்ண முடியாது. மா, என்னம்மா இவ? அவ பாட்டுக்கு எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கா, நீயும் பாத்துட்டு இருக்க. இப்படி அவமானப்படுத்துறதுக்கு தான் காலங்காத்தால அவளை அனுப்பி என்ன கூட்டிட்டு வர சொன்னியா? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இது உங்க அப்பா வீடு, நீங்க வாங்க போங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏன் பிரச்சனையில மூக்க நுழைக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க ரூட்ல போங்க, நான் பாட்டுக்கு என் ரூட்ல போறேன். அப்பதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்க பாரு, ஒரு வீட்ல இருந்துகிட்டு அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி, உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட்டம் போடலாம்னு நினைக்காத. என்னங்க அத்தை இது? ஏதோ தெருவுல கொழாடி சண்டை போடுற மாதிரி ஆடுறேன் குதிக்கிறேன்னுட்டு. அப்ப என்ன பஜாரிங்கிறியா? பாத்தீங்களா, திரும்ப திரும்ப நீங்க தான் கீழ்த்தனமா பேசிட்டு இருக்கீங்க. மா, என்னம்மா இது? அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீயும் சும்மாவே இருக்க. ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இது பாருங்க அத்தை, நான் இது வரைக்கும் எதுவுமே தப்பான வார்த்தை பேசல. நல்லாவே வேஷம் போடுறடி நீ. கமுக்கமா இருந்துகிட்டு எல்லா வேலையும் நல்லாவே பாக்குற. இப்படி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. எங்க இருந்துமா புடிச்சிட்டு வந்த உன் புள்ள? இது பாருங்க, இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன்.
கூட்டிட்டு வரதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏய், எதுவா இருந்தாலும் சத்தமா வாயை திறந்து பேசு. உங்க அளவுக்கு நாகரிகம் தெரியாதவே இல்லைனா இப்போ வரைக்கும் நான் மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருக்கேன். அதை காப்பாத்திக்கோங்க. ஏன் மரியாதை இல்லாம தான் பேசி பாரேன். ஏங்க வலிச்சு வலிச்சு என்கிட்டயே வம்புக்கு வரீங்க? கோச்சிட்டு போனீங்கல்ல, அப்படியே இருந்துக்க வேண்டியது தானே. எதுக்கு திரும்ப வந்தீங்க? ஐயோ என்கிட்ட சண்டை போடுறதுக்கா? ஏம்மா, இதுக்கு உன் மருமக என் தலையில 10 லிட்டர் பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டுருக்கலாமா? மானம் கெட்டு போய் எதுக்கு மறுபடியும் என் வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குறாளா? என்னடி நீ கூப்பிட்டேன்னு ஒண்ணு நம்பி வந்தேன் பாரு. ஏன் புத்தியை தான் செருப்பால் அடிக்கணும். மலதி கொஞ்சம் சும்மா இருடி. ஆமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் வக்கனையா பேசு. முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளா இருந்தா நாத்தனாரோட அருமை தெரியும். இவ பின்வாசல் வழியா வந்தவ தானே.